வணக்கம். நான் உங்கள் சிங்கர் ரம்யா நந்தகுமார். இந்த மியூசிக் ஃபீல்டில் நான் வரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் நன் அதர் தென் த லெஜண்ட் பிளேபேக் சிங்கர் ஸ்ரீமதி வாணி ஜெயராம் அவர்கள். அவங்க மட்டும்தான் அதுக்கு காரணம். ஏன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் அவங்களோட பாட்டை கேட்டு 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 வளர்ந்துருக்கேன். அவங்களோட பாடல்னால் எனக்கு ரொம்ப உயிர். அவங்கள பார்ப்போமா அப்படிங்கிற அந்த ஒரு நிறைய நேரம் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தை தாண்டி அவங்கள பார்த்து அவங்களோட அசோசியேட் ஆகிற ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு அவங்களோட நிறைய பேசியிருக்கேன். அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். அது நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் பத்தாது, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இது எப்படி சாத்தியம்? விஜே டைரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான ஒரு டைட்டிலில் வாணி ஜெயராம் அவர்களின் லைஃப் ஜேர்னி த்ரூ ஹர் வாய்ஸ் ஷீ இஸ் கோயிங் டு கம் டு யூ அண்ட் டாக் டு யூ அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ அபவுட் ஹர் லைஃப் ஜேர்னி. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். இதில் நீங்கள் நேயர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்விகளை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நேரத்தில் நாங்களும் உங்களை கேள்விகள் கேட்போம். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சரியாக விடையளிக்கும் நேயர்களுக்கு பரிசுகள் காத்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஷோஸ், மியூசிக் ஷோஸ், அதை நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிக்கெட்ஸும் நாங்கள் கொடுப்போம். ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அமிர்த வருஷம் எட்டர்னல் மியூசிக் எங்களோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் இட். வணக்கம். நான் ரம்யா நந்தகுமார். அமிர்த வருஷம் அப்படிங்கிற ஒரு இசைக்குழு நடத்திட்டு வந்திருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். நான் உங்களோட பெரிய ஃபேன். சின்ன வயசுலேருந்து உங்களோட பாட்டை கேட்டு வளர்ந்துருக்கேன். உங்களோட பாட்டுனா எனக்கு ஒரு பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய உங்களை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஒரு ஆசை எனக்கு. ஆன்லைனில் எல்லாமே இப்போ இன்றைக்கி தேதியில் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி கொடுக்குறா. பட் அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது வராது. அதனால் நேயர்களுக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும், என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கும், என்னோடய டீமில் இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு நிறைய ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால் உங்களை பற்றின விஷயங்களை உங்கள் வாயாலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த இன்டர்வியூ நான் பிளான் பண்ணேன். இப்போது உங்களுடைய பிறந்த ஊர், உங்களுடைய பேரண்ட்ஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட், எந்த வயசில் நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க, எப்படி அந்த பாட்டுங்கிற விஷயம் உங்களுக்குள்ளே வந்தது, அது யார் கண்டுபிடிச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன். வணக்கம். முதலாக நீங்கள் என்னுடைய பெரிய ரசிகையாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னுடைய பாடல்களை கேட்டு வளர்ந்தவர்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. உங்களோட இந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நானும் நேயர்களுக்காக ஆவலாக இருக்கேன். நான் பிறந்தது வேலூரில். அப்பாவோட பேர் துரைசுவாமி ஐயர், அம்மா பத்மாவதி. அம்மா சங்கீதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க அந்த காலத்திலேயே வைணிக வித்வான் ஸ்ரீ ரங்கராமானுஜ ஐயங்கார் அவர்களிடம் சிக்ஷை பெற்றார்கள். அம்மாவோட ஒரு ஆர்வத்தால் தான் எங்கள் எல்லாருக்கும், குடும்பத்தில் நாங்கள் 6 சகோதரிகள், எல்லோருக்கும் அவங்க சங்கீதம் படிப்பித்தார்கள். எல்லோரும் கற்றுண்டோம். ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் கர்நாடிக் மியூசிக் ஃபேமிலியில். என்னுடைய மூத்த சகோதரிகள் எல்லோரும் கர்நாடிக் மியூசிக்கில் நிறைய கச்சேரிகள் நிகழ்த்தி பெயர் பெற்றவர்கள், வேலூர் சகோதரிகள் என்று. அதுக்கப்புறம் என்னோட நாட்டம் மட்டும் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபிலிம் மியூசிக்கில் இருந்தது. எனக்கு இசை ஆர்வம் எப்படி ஏற்படுது? எனக்கு வழக்கமாக குழந்தைக்கு சொல்லித்தரது போல் ஜென்ட வரிசை, சரளி வரிசை அப்படி ஆரம்பிக்கவே இல்லை. என்னுடைய மூத்த சகோதரிகள் பாடிக்கொண்டிருக்கச்சு அவங்க பாடின பாடல்களோட ராகத்தெல்லாம் நான் பட்டுன்னு சொல்லுவேன். நான் 2.5 வயசாக இருக்கச்சு, 2.5-3 வயசு. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு ஆசிரியர் கடலூர் ஸ்ரீனிவாச ஐயங்கார்னு ரொம்ப பெரிய வித்வான். அவருக்கு இந்த குழந்தை என்ன இப்படி ஒரு புத்திசாலியாக இருக்கேன்னு அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு, இந்த குழந்தைக்கும் நானே சொல்லி கொடுக்குறேன், சைல்ட் ப்ராடிஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ராகங்களெல்லாம், கஷ்டமான ராகங்களெல்லாம், லைக் சிமேந்திர மத்தியமும் ஷண்முக பிரியா
ரெண்டுத்துக்கும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான். அப்படி பாடி காமிச்சு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவேன் நான். அதனால் அவருக்கு அந்த எனக்கு அந்த இசை மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் திறமையும் கண்டுபிடிச்சி அவர் எனக்கு நிறைய தீக்ஷிதர் கீர்த்தனைகள், நார்மலாக 5 வயசில் யாரும் தீக்ஷிதர் கீர்த்தனைகள்லாம் கற்றுக் மாட்டாங்க, கற்றுக்கவும் மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ரேர் ராகத்தில் வந்து பேனத்யுதி, ஸ்தவராஜம், நாகத்வனி, கன்னட பங்களா, ரேவகுப்தி, இந்த மாதிரி ராகங்கள்ல அவர் சொல்ற இந்த ராகங்கள் எதுவுமே வந்து அவர் கற்றுக் கொடுத்தார். நான் பாடிட்டு இருந்தேன் வேலூரில். அதுக்கப்புறம் ஒரு 4வது வரைக்கும் நான் வேலூரில் படித்தேன். அந்த 4வது வரைக்கும் அதுக்குள்ளே இவ்வளோ கீர்த்தனைகள், ஏகப்பட்ட கீர்த்தனைகள் பாடம். 5வது வகுப்பில் சேர்றதுக்கு என்னோட குடும்பம் வந்து சென்னைக்கு வந்தது. இங்கே வந்துட்டு மயிலாப்பூரில் இருக்கிற பள்ளி லேடி சிவசுவாமியர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அதில் தான் படித்தேன் சேர்ந்து ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும். அந்த பள்ளி பருவத்துலேயும் ஏராளமான போட்டியில் வந்து பங்கெடுத்து பரிசுகள், அதாவது பேச்சு போட்டி, நடிப்பு, பாட்டு போட்டி, சித்திர போட்டி, ஏசிசி பெஸ்ட் கேடட், ஹேண்ட் ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு, நீடில் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும். ஸோ அதான் எல்லாரும் கேட்பாங்க ஸ்கூலில் தமாஷா, நிஜமாவே ஒரு இயற்பெயர் கலைவாணியா இல்லாட்டி இப்படி வாங்குறதுனாச்சுன்னா எனக்கு இயற்பெயரே கலைவாணின்னு தான் வச்சாங்க. தீர்க்க தரிசனமா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சென்னை வந்துட்டு நான் த கிரேட் வித்வான் ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய டிசைபிள் ஸ்ரீ டிஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள்கிட்ட சங்கீதம் கற்றோம். அது முடிஞ்சிட்டு செம்மங்குடி ஸ்ரீனிவாசரி அவருடைய டிசைபிள் திருவனந்தபுரம் ஆர்எஸ் மணி அவர்களிடம் நிறைய சுவாதி திருநாள் கீர்த்தனைகள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். டிஆர் பாலு சார்கிட்ட நிறைய ஜிஎன்பி கீர்த்தனைகள் கற்றுக்கொண்டோம். அப்போது நான் ஒரு 10-12 வயசுலேருந்தே நிறைய நிகழ்ச்சிகள் 3 மணி நேர கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சிலாம் கொடுத்துருக்கேன். சிறுவர் நிகழ்ச்சிகளில் அப்போ அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் சிறுவர் நிகழ்ச்சின்னு வரும். சனிக்கிழமை 3:15 4 வரைக்கும், 2:15 3 வரைக்கும் நாடகம் போடுவாங்க. அதில் வந்து நிறைய பங்கெடுத்து நான் நடிச்சிருக்கேன். டாக்டர் வாசவன் அவர்கள் எழுதிய நாடகங்கள், தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய நாடகங்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய பள்ளி பருவம் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிஸியாகவும் ஆக்டிவாகவும் இருந்தது. ஸோ எதை பற்றியும் யோசிக்கவே டைம் இல்லை, ஃபுல் ஃப்ளெஜ்டாக மியூசிக்கில் மட்டும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஆமாம். அம்மா இப்போ வந்து ஸ்கூல் டேஸில் சென்னை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் ஆல்ரவுண்டராக இருந்திருக்கீங்க. பட் டிபேட்டில் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிபேட் அப்படிங்கிறது உங்கள் பள்ளி நாட்கள்லையும் சரி, உங்களோட கல்லூரி நாட்கள்லையும் சரி, நிறைய டிபேட்ஸ், நிறைய கான்டெஸ்ட்டு, நிறைய வின் பண்ணியிருக்கேன் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பள்ளி நாட்களில் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் நான் பங்கெடுத்திருக்கேன். இப்போ சொன்னேன்னு எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பேச்சு போட்டியிலையும் கையெழுத்து போட்டி எல்லாத்துலேயும். ஸோ ஸ்கூல் ஃபைனலில் வந்து எனக்கு ஆல்ரவுண்ட் டேலண்ட் ஷீல்டு கொடுத்தாங்க. அதை தவிர நாடகத்தில் நிறைய கண்ணகியாக நடிச்சிருக்கேன். அப்போ அனைத்து பள்ளிகள்லையும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து சிறந்த நடிகைக்கான பரிசு வாங்கினேன் கண்ணகியாக நடித்து. அது மறக்கவே முடியாது. ஸ்கூலில் வந்து நல்ல ப்ரொஃபஷ்னல் லெவலில் போடுவாங்க நாடகம்லாம். 1 மாதம் ரிஹர்ஸ் பண்ணுவோம். அவ்வளோ ரொம்ப நல்ல ப்ரொஃபஷ்னல் லெவலில் நாங்கள் பண்ணுவோம். அது முடிஞ்சு கல்லூரி ராணிமேரி கல்லூரிக்கு நான் போனேன். அங்கே வந்து கல்லூரி நாட்களில் நிறைய டிபேட்ஸில் நான் பங்கெடுத்திருக்கேன். தமிழ் பேச்சு போட்டிகளில் நான் போகாத சென்னை கல்லூரியே கிடையாது. இந்த சென்னையில் இருக்கிற அத்தனை ஆண்கள் கல்லூரிகளும் சரி, பெண்கள் கல்லூரிகளும் சரி, நான் போய் பேச்சு போட்டியில் கலந்துட்டுருக்கேன். என்னோட கூட பேச்சு போட்டிக்கு வந்தவங்களாம் அப்புறம் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய துறையிலேயே முன்னேறினாங்க. 2 பேர் மினிஸ்டர்ஸாகவே ஆனாங்க, மந்திரிகள் ஆனாங்க. ஒருத்தர் வந்து சான்சலர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனே ஆனார். அந்த மாதிரி எல்லாரும் பெரிய பெரிய துறையில் வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. நான் அந்த இசைத்துறைக்கு வந்துட்டேன். அந்த பெரிய துறையில் முன்னுக்கு வந்தவங்களோட ஒரு சில பெயர்கள், இப்போ வேலூர் விஐடி இருக்கு இல்லையா, அதனோட சான்சலர் திரு ஜி விஸ்வநாதன் இருக்காரு. அவர் என்னோட பேச்சு போட்டிக்கு வருவார் லா காலேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் மிஸ்டர் துரைமுருகன் வருவார், அவர் டிஎம்கேல மினிஸ்டர். அப்புறம்
பச்சைப்பன் கல்லூரியிலேருந்து தான் இவங்க 2 பேரும். சாத்தையான்னு சொல்லுவோம், அவர் தமிழ் குடிமகன். அவரும் பேச்சு போட்டிக்கு வருவார். அப்புறம் சந்தான கிருஷ்ணன் ஒருத்தர் வருவார். நிறைய பேர் வருவாங்க. எல்லாம் நல்லா நிறைய பரிசு வாங்கிட்டு வருவேன். ஸோ சில சமயம் என்னை பார்த்தாலே வந்துட்டாயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு எப்படியாவது நம்ம கல்லூரிக்கு பரிசு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் பேச்சு போட்டியில் பேசி பரிசு கொண்டு வருவேன். அவங்க எல்லாரும் அப்புறம் கல்லூரி நாட்கள்லேயும் நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இன்டர் காலேஜியேட் டிபேட்ஸ் மட்டும் இல்லை, ட்ராமா காம்படிஷன்லேயும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அது அந்த கல்லூரி நாட்களில். இப்போ கூட கொஞ்ச நாள் முன்னால் எங்கள் கல்லூரி 100ஆண்டு விழா கொண்டாடியது. அன்றைக்கி எங்கள் கல்லூரிக்கு போய் நாங்கள் பேசி பாடிட்டு வந்தேன். மறக்கவே முடியாது. அது அந்த பள்ளி நாட்களும் சரி, கல்லூரி நாட்களும் சரி. இப்போவும் நான் என்னோடய பள்ளிக்கூடத்தில் படித்தவர்களோட தொடர்பில் இருக்கேன். இப்போவும் நான் படித்த பள்ளிக்கு போயிட்டுருக்கேன். வருஷம் அங்கே போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில உபகாரங்களாக நான் பண்ணிட்டு வரேன். நான் படித்த டீச்சர் அவர்களோடலாம் நான் தொடர்பு வச்சிட்ருக்கேன். பள்ளியில் நடக்கிற சில முக்கிய விழாக்களுக்கெல்லாம் போயிட்டு வரேன். ஏன்னா எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், நான் படித்த பள்ளி நாட்களை மறக்காதீங்க, பள்ளிக்கூடத்தை மறக்காதீங்க. அதனோட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தோட தொடர்பு விட்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். அது மறக்கவே முடியாது பள்ளி நாள். நிஜமாவே எனக்கு கூட இந்த ஒரு இன்டர்வியூ மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் என் லைஃப்பில். பிகாஸ் 30 வருஷமாக நான் பாடின்னு இருக்கேன். பட் அந்த பாடினதை விட இன்னைக்கு உங்களை நான் இந்த விஷயங்களை, உங்களை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல தான் இன்னைக்கு எனக்கு என்னோட ஜென்ம சாபல்யமே ஆயிருக்குன்னு நான் சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வாணியம்மாவோட பகிர்ந்துட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூ இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வாணியம்மாவோட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாரும் கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.